சமீபத்துல பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றது. அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியான தேமுதிக கட்சி திமுகவுடன் கூட்டணிய அறிவிச்சாங்க. திமுக பார்த்தீங்கன்னா, பல வருடங்களாகவே கேப்டன் விஜயகாந்திற்கு பல தொல்லை கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் கூட்டணிய கண்டிப்பாக விரும்ப மாட்டார் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனா இருந்துமே கேப்டன் மறைந்த பிறகு தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்த பலருமே அந்த கட்சியை விட்டு விலகி தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியில இணைந்தாங்க. இதனை நாம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தமிழக அரசியல்ல மீண்டுமே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நிகழப்போதா. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துல கேப்டனுடைய இளைய மகனான சண்முக பாண்டியன் அவர்கள் இணைய உள்ளதாகவும் அவருக்கு திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்தது சற்றும் பிடிக்கவில்லை அப்படின்ற செய்தி சோசியல் மீடியாக்கள்ல படும் வைரலுமே ஆச்சு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி அறிவிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்ல விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகிய யாருமே காணப்படல. சோ அந்த கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கான். ஆகையால சண்முக பாண்டியன் அவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்துல இணையறது ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையுமே மகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. கூடிய விரைவிலேயே இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.